கோதுமை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நல்ல உப்பசலான பூரி செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட். உப்பு, அதாவது சால்ட்டு, கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நான் ரொம்ப செய்யலை, ஒரு 8 பூரி 10 பூரி வந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அழகாக பிணைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம ஒட்டி வச்சு மாவை பிசைஞ்சு வச்சுட்டா ரொம்ப திக்காமனா ரொம்ப நைஸாக மீடியமாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செலாம் ரெடி பண்ணிட்டு தான் கிச்சன் க்ளீன் பண்ணணும். எண்ணெய் காஞ்சிச்சு. பூரி தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, கடுகு. சாப்பிட்லாம்.
அடுத்தது சொரக்காய் சாம்பார், அவரைக்காய் கூட்டு. இது வந்து உப்பு பார்ப்போமா? பூரி பூரி தக்காளி தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா. பூரி தக்காளி தொக்கு பண்ணிட்டேன்னா இப்போ மத்தியானம் லஞ்சு ரெடி பண்ணணும். லஞ்ச் என்ன பண்ணலாம்? சொரக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு அவரைக்காய் கூட்டு பண்ணிட்டேன்னா போதும். இப்போ ஒயிட் ரைஸ் பண்ணணும். இதெல்லாம் கிச்சன் வேறு டீப் க்ளீன் பண்ணணும். தேவையே இல்லை. இந்த அவரைக்காய் வேறு அரியணும். அவரைக்காய் அரிஞ்சிட்டு நான் இதிலே அரிஞ்சிடுவேன். அவரைக்காய் கட்டர் இருக்குது, வெஜிடபிள் கட்டர் இருக்குது. இருந்தாலும் இப்போ யூஸ் பண்ணனால நான் ஒரு அவரைக்காவெல்லாம் அரிஞ்சிக்கிறேன். முதல்ல காயை கழுவிக்கலாம். அவரைக்காய் காயை அரிசி ஊற பண்ணும். இந்த அவரைக்காய் வந்து அரிஞ்சிக்கலான்னு பார்க்குறதுனால கழுவிட்டு ஃபஸ்ட்டு எந்த காயுமே கழுவிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இது அரியறதுக்குள்ளே காரக்குழம்பு சாம்பார், சொரக்காய் சாம்பார் வச்சிடலாம்ல. சொரக்காய் சாம்பார் தயாராகுது. நான் என்ன பண்ண போகிறேன்? துவரம் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். துவரம் நானும் மளிகை ஜாமான் கொட்டணும், பாத்திரத்தெல்லாம் கழுவி கொட்டணும்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே காயிடுச்சு. எப்பவுமே ஒரு பொருள் காலியான ஒன்று நம்ம பாத்திரத்தை கழுவி வச்சுட்டேன். கொஞ்சமாக துவரம்பருப்பு போட்டுக்கணும். அப்புறம் வெந்த பிறகு நிறைய அப்புறம் கொலன்னு இருக்கும். கொஞ்சம் தண்ணி பதத்தில் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த துவரம்பருப்பை கழுவிட்டு பருப்பெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவுவோம் கையில். அப்போ தான் பருப்போ சரி, சிக்கன் சரி, மீன் எதுவுமே நல்லா கழுவிட்டு, கருவாடு இல்லை நல்லா கழுவிட்டு நீங்கள் செய்து பாருங்களேன். அப்போ அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுத்தமாக கழுவாமல் பண்ணாலுமே நல்லா இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? துவரம்பருப்பு மட்டும் பாருங்கள், சீக்கிரமாக முடிச்சிடலாம் சமையலை. துவரம்பருப்பு வச்சிட்டேன்னா இப்போ அதில் என்ன பண்ண போகிறேன்? ஒரே ஒரு தக்காளி தக்காளின்றது ஒரு 2 தக்காளி. இது வந்து இது போட தேவையில்ல, புளி போட தேவையில்ல. அதனால் வெறும் தக்காளியே போதும். இந்த 2 தக்காளி போட்டுக்கிறேன். 2 தக்காளி. அடுத்தது பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா. 2 பச்சை மிளகா கழுவிட்டேன். அடுத்தது சாம்பார் வெங்காயம். சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சமையலும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் எதுக்குமே சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம அது உரிக்கிறது கஷ்டம், சின்னதாக இருக்குது, தோல் உரிக்க கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. டைம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி கூட சாம்பார் வெங்காயத்தோலை உரித்து வச்சுக்கிடலாம். இவ்வளோ நாள் பசங்க லீவில் கத்திட்டு கிடந்தாங்க. வெளியில் ஒரே சத்தமாக இருந்தது. பசங்கள்லாம் ஸ்கூல் தொடங்கிச்சு. எல்லா பசங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க. ஸ்கூல் போன பசங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா எல்லாம் நல்லா படித்து வரணும். இப்போ அது பதில் கோழி கூவுற சத்தம் தான் கேட்குது. பசங்க இருந்தால் கோழிங்கெல்லாம் இங்கே வராது. இப்போ பசங்க இல்லைன்னா சேவல் போகுது. எல்லா கோழி இங்கே வாசலில் வந்து நிற்கிது. எல்லாம் நல்லா படித்து வரணும். புதுசாக ஸ்கூல் போகிற பசங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் ஹாப்பியாக போகிறாங்க ஸ்கூலுக்கு. ரொம்ப ஜாலி. ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் போகிறதெல்லாம் புது புக்கு, புது ஃப்ரெண்டு, புது மிஸ்ஸு வருவாங்க, புது ட்ரெஸ்ஸு, பேகு எல்லாம் புதுசு. ஆனால் ஜாலியாக இருக்கும். படிக்க எதுவும் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நான் ஜாலியாக இருக்கும் ஸ்கூல் போகிறது. போக போக தான் படிக்கிறதுக்கு குடும்பம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாம் ஹாப்பியாக போயிருக்காங்க பசங்கள்லாம். நான் வந்து வெங்காயத்தையும்
பிடிச்சிட்டேன். வெங்காயம் போட்டுக்கிட்டேன். சாம்பார் வெங்காயம் தான் போடுவேன். போதும் வெங்காயம் நினைக்கிறேன், இல்லை இன்னும் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து மண் சட்டியில் தான் பண்ணுவேன் சாம்பார்லாம். அதுக்கு வந்து பருப்பு மட்டும் இதில் வேக வச்சுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது போட்டோம்னா அடுத்தது வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன்னா சீரகம் கண்டிப்பாக போடணும். சீரகத்தை நல்லா நுணுக்கிட்டு போடணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும். பெருங்காயத்தூள் போட்டேன்னா மஞ்சத்தூள் அப்புறமா போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பூண்டு பல், ஏன்னா அந்த வாயு தொல்லை ரொம்ப இருக்கும், அதனால் பூண்டு கொஞ்சம் உரித்து போட்டுக்கிடலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நான் குக்கரை மூடி வச்சிடுறேன். இந்த பருப்பு நல்லா வேகட்டும். அதுக்கு நடுவில் சொரக்காவை நம்ம கட் பண்ணிக்கிடணும். இப்போ நான் பருப்பை மூடி வச்சிடுறேன் குக்கரை. சுவையான சொரக்காய் சாம்பார், ஒயிட் ரைஸ், சொரக்காய் சாம்பார், அப்புறமா அவரைக்காய் போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சொரக்காய் வரைஞ்சிப்போமா? பாருங்க, ஒரே ஒரு சொரக்காய் தான், இவ்வளோத்தையும் நான் போட்டுருவேன். இது ஒரு சிலர் இந்த இந்த தலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா சொரக்காவில், அதை வந்து தோசைக்கல்லுக்கு எண்ணெய் இப்படி தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணல. இப்போ நான் பீலர் வச்சு சொரக்காய் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொருள் யூஸ் பண்ணும்போது சதையும் ரொம்ப வராது, சீக்கிரமாகவும் வேலை ஆகிடும். இதை வந்து பேசிட்டு இருக்கும்போதே குக்கர் நல்லா பருப்பு வெந்துருச்சு. நான் மண் சட்டியில் தான் வைப்பேன் எப்பவுமே. இது அப்படியே தாளித்து போட்டேன்னா, இது வெந்துச்சுன்னா கொஞ்சம் பருப்பு சாம்பார் பொடி போட்டு தாளித்து போட்டு இறக்கிட்டு தான். இந்த சொரக்காவில் தோசை பண்ணலாம், சப்பாத்தி பண்ணலாம். இப்போ வாஷ் பண்ணிடணும். நான் ஏன் தெரியுமா குக்கரில் இப்போ மஞ்சத்தூள் போடல? இங்கெல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் கரையாக இருக்கும், கஷ்டப்பட்டு கழுவ வேண்டியதாக இருக்குது கரை போகிறதுக்கு. அதனால் நான் தாளிப்பேன் பார்த்தீங்களா சாம்பார், அப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஐயோப்பா, இப்படி போட்டால் குக்கர்லாம் ஒரே மஞ்சள் கரை. எப்பவுமே நான் அர்த்தம் பண்ணுவேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இது நல்லா இது பருப்பில் கூட போட்டு வேக வச்சுருக்கலாம். சரி, இப்போ அதை ஆச்சிக்கு வேக வச்சுருவோம். சமையல் பண்ணுறதுலாம் கூட பெரிய வேலை.
இப்போ அந்த மண் சட்டியில் இதை அரிஞ்சு போட்டேன்னா மண் சட்டியில் வந்து இது வேக வச்சுருந்தேன். பருப்பை ஒன்றா போட்டு மண் சட்டியில் அப்படியே தாளிச்சிட்டே வேக வச்சுருந்தேன். இதாச்சா, அடுத்தது ஒரு அரை வெங்காயம் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிட்டேன்னா கருவேப்பிலை காஞ்ச மிளகாலாம் போட்டு கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம்லாம் போட்டு தாளிச்சிடுவேன். தாளித்து ஒன்றா போட்டு புளி ஊற்ற வேண்டாம், அப்படியே சாம்பார் போட்டாது. இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டனாலுமே சமையல் ஈஸியாகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொரப்பா சாம்பார். நான் வந்து அடிக்கடி செய்கிறது சொரப்பா சாம்பார். இது வேகத்துக்குள்ள நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள். இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு இந்த அவரைக்காவை அரிஞ்சிடணும். இந்த அவரைக்காவை அரிஞ்சிட்டு வர அதுக்குள்ள பருப்பு வெந்துருச்சு, போதும். அடுப்பில் வச்சுக்குவோம். இப்போ வந்து மண் சட்டி சூடாகட்டும். மண் சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு, கடுகு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய், வெந்தயம், சீரகம், வெந்தயம், பொடிட்டோம். கடுகு பொடிஞ்சோடனே கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு பொடியுது. எப்பவுமே கடுகு பொடிஞ்ச பிறகு தான் போடணும். வெங்காயம், கருவேப்பிலை, கல்லுப்பு. வெங்காயம் வந்து சீக்கிரமாக வளரும். மஞ்சள் தூள், போட்டுப்போம். பருப்போட மஞ்சள் தூள் போடல, அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள், கட் பண்ணிட்டு இந்த சொரக்காய், இது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தண்ணி வேகத்துக்கு நிறைய தண்ணி வச்சு வேகும். அது வேகத்துக்குள்ளே அவரைக்காய் பொரிச்சுக்கலாம். அவரைக்காய் அரைஞ்சிட்டு வந்துடும். இது நல்ல குழைய வேகட்டும். தயாராகிடுச்சு. இப்போ இது வெந்ததுன்னா அவரைக்காய் பொரியலும் ஒயிட் ரைஸ் தான். நம்ம அவரைக்காய் அரைஞ்சி அப்பப்போ கிளறி விட்டு விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் சீக்கிரமாக வெந்துருக்கோம். அப்படியே விட்டுறக்கூடாது. எப்பவுமே நம்ம கிச்சனில் வேலை செய்யும்போது கிச்சன்லேயே கவனமாக இருந்து அடுப்பில் என்ன வச்சுருக்கோம் அதை பார்த்து கவனமாக இருந்து செய்தால் தான் நமக்கு வந்து வேலை முடியும். அப்படியே விட்டுட்டு போயிட்டால் நம்ம தவுள் அப்படியே அடியில் பிடிச்சிடும். ஓகே, பருப்பு வெந்துச்சு, நல்லா கரைஞ்சிடும். நல்லா வெந்துச்சு. இதிலே போட்டுக்கோங்க. சுவையான சொரக்காய் சாம்பார். இது புளிலாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே
தாளிச்சாச்சு. கொத்தமல்லி தழை இருக்கான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியது. சாம்பார் பொடி போடணும். சாம்பார் பொடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஊற்றி சாப்பிட்லாம் சுரக்காய் சாம்பார். கொஞ்சமாக பருப்பு சாம்பார் பொடி ரொம்ப டேஸ்ட்டு. சுரக்காய் சாம்பார் உப்பு பத்தலை. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குப்பா. இது 2 கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். செம்ம டேஸ்ட்டு. பக்கா வருதியாச்சு. இனிமேல் அவரைக்காய் பொரியலும் நெல்லிக்காய் ஊறுகாய் அதை கொஞ்சம் சூடு பண்ணணும். ஓகே, சுரக்காய் சாம்பார் ஆகிடுச்சா? இதை ஸ்டவ்வில் இருந்து இறக்கிடலாம், அப்புறம் அடி பிடிச்சிடும். அடுத்தது கோவக்காய் அவரைக்காய் கூட்டு பண்ண போகிறேன். சூடாகும் கடாய். இந்த சுரக்காய் சாம்பாருக்கு அவரைக்காய் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் லேடிஸுங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. அதனால் எனக்கு அவரைக்காய் கூட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி அவரைக்காய் கூட்டு பண்ணலான்ட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக நான் பார்க்குறேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொடிட்டோம். வெங்காயம் கருவேப்பிலை அதை போட்டுக்கிடலாம். நல்லா வதக்கணும். கல் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கட்டும். இதுக்கு ரொம்ப தக்காளி போடல, சும்மா ஒரு தக்காளி பூண்டு விட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காய் போட்டுக்கிறேன். இதை நல்லா பரட்டிக்கிடலாம். கொஞ்சமாக குழம்பு மிளகாய் போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். சுவையான அவரைக்காய் போட்டு தயாராகிடுச்சு. இப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே தான் கிச்சன் க்ளீனிங் இருக்குது. இவ்வளோ தண்ணி போட்டோம், இதில் வெந்துடும் காய். இந்த சாப்பாடு ரொம்ப சிம்பிள் தான். சுரக்காய் சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும். ஆனாலும் இது ரொம்ப டேஸ்டியான சாப்பாடு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அவரைக்காய் கூட்டு. செம்ம டேஸ்ட்டு. அப்படியே சாப்பிட்லாம். அவரைக்காய் கூட்டு ஆயிடுச்சு. இனிமேல் ஒயிட் ரைஸ் தான் பண்ணணும். அவரைக்காய் பொரியல் ஆயிடுச்சா? ஒயிட் ரைஸ் தான் பண்ணணும். நெல்லிக்காய் ஒரு சூடு பண்ணணும். அவரைக்காய் போட்டு சாம்பார், ஒயிட் ரைஸ்.